முடிவுக்கு வரும். ஒரு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சில பார்ட்ஸ் இருக்கு சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல், பார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். இதை வேற ஒரு விதத்துல சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து ஒரு 3 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்து ஃபார்ம்ஸ். மூணாவதா இருக்கிறது வந்து எட்ஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். எட்ஜஸ், இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி அந்த விஷயங்கள் இருக்கும். இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்காவா வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நான் அந்த விஷயத்த சொல்றேன். இப்போ 4 விஷயத்துல ஒவ்வொன்றையும் பத்தி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபேசஸ்னா ஒன்றும் இல்லை. ஒரு சப்போஸ் வந்து நான் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கியூபிக் கிறிஸ்டல்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு கியூபிக் வச்சுக்கோங்க. இந்த கியூபிக் கிறிஸ்டல்ல வந்து ஹவு மெனி ஃபேசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஹவு மெனி ஃபேசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஒரு ஃபேஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிளா சொல்ல போனா ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆஃப் கிறிஸ்டல்னு சொல்லலாம். ஃபேஸை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வந்து எப்படிலாம் இருக்கும், இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஸ்மூத் அண்ட் பிளேனா இருக்கும். சரிங்களா? ஸ்மூத் அண்ட் பிளேனா. ஃபேசஸ் வில் பி ஸ்மூத் அண்ட் பிளேனா. இதோட இந்த பிளேனாக மட்டும் இருக்கக்கூடாது. அண்ட் மீட் இன் ஷார்ப் எட்ஜஸ். உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ்ல மீட் பண்ணும். ஷார்ப் எட்ஜஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீட் பண்ணும். சரிங்களா? மீட் இன் ஷார்ப் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா ஃபேசஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபேசஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எப்படின்னா இந்த கார்னர்ஸ்லாம் ஒரு ஆட்டம் இருக்கிறதா அர்த்தம். கார்னர்ஸ் எல்லாம் ஒரு ஆட்டம் இருக்கிறதா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ஆட்டம்ஸ்ல ஒரு இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்சஸ் இருக்கு. சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் சொல்றோம். ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் மூலமா. இப்போ இந்த மாதிரி இருக்கலாம். மீட் என்ன ஷார்ப் எட்ஜஸ் இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஃபேசஸை இன்னும் நம்ம ஸ்மூத்தா வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் ஆர் அரேஞ்ச் symmetrical patterns depending on the internal atomic arrangement. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து if you take cube then it has six faces. சரிங்களா? இப்போ நான் கியூப் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபேஸஸ் ஒன்னொன்னு ஒரு ஃபேஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேல இருக்கிறது ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஃபேஸ், இங்க இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஃபேஸ், அடியில் இருக்கிறது ஒரு ஃபேஸ், முன்ன ஒரு ஃபேஸ், பின்னால ஒரு ஃபேஸ், மொத்தம் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். கியூப் ஓகே, கியூப் 6 ஃபேஸஸ். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டாஹைட்ரான் ஃபேஸஸ் இருக்கும். ஆக்டாஹைட்ரான்ங்கிறது வந்து 8 ஃபேஸஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேஸஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் பேர் வந்து என்னன்னா ஃபேஸஸ் சொல்றாங்க. கிறிஸ்டல்ல 2 விதமான ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. லைட் ஃபேஸஸ், அன்லைட் ஃபேஸஸ். சரிங்களா? ஃபேஸஸையே நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் 2 விதமா பிரிக்கலாம். ஃபேஸஸ் இது வந்து லைட் ஃபேஸஸ் அண்ட் அன்லைட் ஃபேஸஸ். சார் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைட் ஃபேஸஸ் அண்ட் அன்லைட் ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபேஸஸ் அப்படின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப்
இந்த கியூப் எடுத்துக்கிட்டா இதனுடைய 6 ஃபேஸஸ் இதுக்கு பேரு லைட் ஃபேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்லைட் ஃபேஸஸ் நான் என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சார் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள். இந்த 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 ஃபேஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா? ஸோ தட் இது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபேஸ். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் திஸ் ஏரியா, இந்த ஃபேஸ் பார்க்குறீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒண்ணு. சரிங்களா? இதனால தான் இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அன்லைட் ஃபேஸஸ். ஒரு கிறிஸ்டல்ல லைட் ஃபேஸஸ் உள்ள கிறிஸ்டலும் உருவாகலாம். அன்லைட் ஃபேஸஸ் உள்ள ஒரு கிறிஸ்டலும் உருவாகலாம். சரிங்களா? இட் இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அன்லைக் ஃபேஸஸ் உள்ள கிறிஸ்டல் நம்ம சொல்லலாம். இப்போ கிறிஸ்டல் கேன் பி ஃபார்ம்ட் இன் 2 டைப்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். ஒண்ணு வந்து லைட் ஃபேஸஸ், இன்னொன்னு வந்து அன்லைட் ஃபேஸஸ். இந்த மாதிரி ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வி வில் டிஸ்கஸ் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் எட்ஜஸ் பார்க்கலாமா? எட்ஜஸ் என்னென்ன எட்ஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே. நம்ம அடுத்து போலாம். ஃபேஸஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்து எட்ஜஸ் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். சொல்லுங்க சார். இப்போ இந்த ஒவ்வொரு கிறிஸ்டலும் நீங்க 2 டிஃபரெண்ட் கிறிஸ்டல் சொல்லிட்டீங்கல்ல. கிறிஸ்டல்னாலே எல்லா பிளேன்ஸ் க்ளோஸ்டா இருக்குமா? புரியலங்க. கிறிஸ்டல் எல்லா சைட்ஸ் இருக்கிற எல்லா பிளேனுமே க்ளோஸ்டா தான் இருக்குமா? ஒரு இடத்துல சர்க்கிள் மாதிரிலாம் வராதா? இல்ல பிளேன்னா ட்ரையாங்கிள் பிளேன், ரெக்டாங்கிள் பிளேன் அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்ல இல்ல. நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்றேன். அது வந்து அந்த மாதிரி அதாவது அதுதான் சர்க்கிள் மாதிரி இருக்காது சார். ஏன்னா தேர் இஸ் அது பேர் இரகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிடும். சரிங்களா? கிறிஸ்டல்னாலே நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம என்ன சொல்லிருக்கோம், கிறிஸ்டல் இஸ் a ரெகுலர் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்றோம். அது ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல ஆட்டம்ஸ் வந்து அல்டர்னேட்டிவா மாத்தி 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 அமைஞ்சிருக்கும். இது அப்படி இருந்தா மட்டும் தான் அத வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிறிஸ்டலா எடுத்துக்க முடியும். அப்படி இல்ல அது கண்ணா பின்னான்னு இருக்கு, இரகுலரா இருக்கு அப்படின்னா அத வந்து நம்ம அமார்ஃபஸ் சாலிட் உள்ள கொண்டு போயிரும். அது நாட் a கிறிஸ்டல். ஓகேங்களா? கிறிஸ்டல்ஸ்க்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கலாம். ஒரே கிறிஸ்டல்ல நிறைய ஃபேஸஸ் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டர்ல இருக்கும். நீங்க வெளியில பார்க்கிறதுக்கு உருண்டை உடைச்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவார்ட்ஸ் எடுத்து நீங்க கீழ போட்டு தேய்ச்சீங்கன்னா, அதுக்கு உங்க தேய்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ட்ராடி பேட்டர்ன்ஸ் அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பக்காவா இருக்கும். அது மாறவே மாறாது. சோ அதனால தான் அது வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே சார். இப்ப புரிஞ்சுச்சு. ஓகே. சோ இது வந்து ஃபேஸஸ். சோ அதுக்கு அடுத்தது எட்ஜஸ் அப்படிங்கும் பொழுது இது என்ன சொல்லலாம், 2 கிறிஸ்டல் ஃபேஸஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்னா எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு டயகிராம் வரைவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இது ஒரு ஃபேஸ் இல்லையா? இது இன்னொரு ஃபேஸ். இப்போ இங்க பாருங்களேன். இது ஒரு ஃபேஸ். சரிங்களா? இந்த கலர்ல இருக்கிறது ஒரு ஃபேஸா நான் எடுத்துக்கிறேன். முன்னால அதாவது ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் கிரீன் கலர் வந்து பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் a front side. See, if you are taking this as இந்த ஃபேஸ் இருக்கு. இது எல்லோ கலர்ல நான் பெயிண்ட் அடிக்கிறேன். எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது வந்து நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு சைடு ஆஃப் இது. இப்போ இந்த 2 கிறிஸ்டல் பிளேன்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ திஸ் லைன் இந்த 2 ஃபேஸஸ் அதாவது இந்த கிரீன் இது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ் இந்த 2 ஃபேஸஸும் மீட் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேரு தான் எட்ஜஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? edge is a line where 2 crystal faces meet. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கிறிஸ்டல் எட்ஜஸ் சொல்றோம். எட்ஜஸ் வந்து டிஃபைன் த ஷேப் ஆஃப் த கிறிஸ்டல். இதுதான் டிஃபைன் பண்ணுது. ஏன்னா அந்த எட்ஜஸ் எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறது பொறுத்து தான் அந்த கிறிஸ்டலுடைய ஷேப்பை வந்து டிசைன் பண்ணுது. எட்ஜஸ் டிஃபைன் த ஷேப் ஆஃப் த கிறிஸ்டல். சொல்லலாங்களா?
by joining the faces. So the edgesலயுமே நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா crystals are bounded aptically அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜஸ் தான் ஸ்ட்ரைட், இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து அந்த ஒரு கிறிஸ்டலுடைய ஷேப்பையே டிசைட் பண்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப்ல எத்தனை எட்ஜஸ் இருக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? எக்ஸாம்பிள் cube has 12 edges. நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 மேல ஒரு 4 லைன், கீழ ஒரு 4 லைன், இங்க ஒரு 5 6 7 8 மொத்தம் சாரி மேல ஒரு 4 கீழ ஒரு 4 8 9 10 11 12 மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கும் ஃபார் கியூபுக்கு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த எட்ஜஸ்னுடைய கவுண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் வச்சு ஒரு கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன் எப்படி போடுறது, என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத. இப்போ இது ஓகே, நமக்கு வந்து இப்போ எட்ஜஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கு யாராவது டவுட் இருக்கீங்களா? நோ சார். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபார்ம்ஸ், கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ். கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து குரூப் ஆஃப் ஐடென்டிக்கல் கிறிஸ்டல் ஃபேஸஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார்ம்ஸ்னு சொல்றோம். அதாவது ஒரே ஷேப் இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் கிறிஸ்டல் ஃபேஸஸை நம்ம சொல்றோம் ஃபார்ம்ஸ்னு சொல்றோம். எல்லா கிறிஸ்டலும் ஒரே மாதிரியான சைஸ், ஷேப் அண்ட் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இதுன்னு சொல்லலாம். இதுல ரெண்டு விதமான நம்ம இது சொல்லலாம். ஒன்னு வந்து க்ளோஸ்டு ஃபார்ம்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஓப்பன் ஃபார்ம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த ஃபார்ம்லயே வந்து இன்னொரு வெரைட்டி இருக்கு. சரிங்களா? காம்பினேஷன் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 வெரைட்டி பத்தி நம்ம சொல்லலாம். All the faces, okay, all the faces corresponding to a crystal is called forms. சரிங்களா? இந்த ஃபார்ம்ஸ்ல வந்து ஃபார்ம் இஸ் a group of faces னு சொல்றோம். Group of identical faces that have the same symmetrically arranged னு சொல்லலாம். இந்த எல்லா ஃபேஸஸும் all the faces in form are similar in size, அதே மாதிரி ஷேப் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ் மூணுலயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் எடுத்துட்டு நீங்க பண்றீங்கன்னா அந்த ஒரு கியூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கியூப் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கியூப் தான் ஒரு ஃபார்ம். இது மொத்தமா சேர்ந்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹோலா ஃபார்ம்னு சொல்றோம். சரிங்களா? திஸ் ஹோல் அந்த கியூப் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம்னு சொல்றோம். நீங்க வந்து கண்ணா பின்னாடி வந்து இது ஸ்ட்ரக்சர் போடுறதுனால இது பண்ணிருக்கீங்க. மொத்தமா சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் a ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் சொன்னோம்ல, அந்த ஃபார்மையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல என்ன இருக்குங்கிற கண்டிஷனை சொல்லிடுறேன். என்னன்னா ஆல் ஃபேஸஸ் இன் எ ஃபார்ம் ஆர் in a form or similar in size, size, shape, அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன். இந்த 4 கேசஸையும் வச்சிருக்கணும். கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ் வந்து இந்த சாரி இந்த 3 விஷயத்தையும் வச்சிருக்கணும். இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் இதை சொல்லலாம். ஃபார்மை ரெண்டு விதமா சொல்றோம். ஒன்று வந்து ஓப்பன் ஃபார்ம், இன்னொன்று வந்து க்ளோஸ் ஃபார்ம். இப்போ இந்த ஓப்பன் ஃபார்மை நம்ம எப்படி சார் டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி என்க்ளோசஸ் சாரி க்ளோஸ்ட் ஃபார்ம். இது வந்து டஸ் நாட் என்க்ளோஸ் வால்யூம் பை இட்செல்ஃப். இது வந்து கம்ப்ளீட்லி என்க்ளோஸ் வால்யூம் பை இட்செல்ஃப். சரிங்க சார், இந்த ஒரு செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கியூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கியூப்ல வந்து ஐ கேன் ஒரு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கம்ப்ளீட் வால்யூம் வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கும். இந்த கியூப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்குள்ள வந்து ஒரு கம்ப்ளீட் வால்யூம் இருக்கும். இப்போ சப்போஸ் ஐ எம் டேக்கிங் அ பிரமிட், இல்ல பிரிசம் சைஸ்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரமிட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் என்னால வந்து உங்களுக்கு வரைய முடியற வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். இப்படி இருக்கு. இப்ப ஏன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 ஃபேஸஸும் சேம். நல்லா கவனிங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம், பின்னாடி இந்த 4 ஃபேஸஸ் வந்து சேமா இருக்கும். கீழ இருக்கிறது வேற கைண்ட் ஆஃப் இல்லையா? இது வந்து என்னதுன்னா ஸ்கொயர் மாரி இருக்கு. புரியுதுங்களா? மேல இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள் மாரி இருக்கு. கீழ இருக்கிறது வந்து ரெக்டாங்கிள் மாரி இருக்கு. சோ அப்போ இந்த ஓப்பன் ஃபார்ம் வந்து நம்ம ஓப்பன் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா டஸ் நாட் என்க்ளோஸ் வால்யூம் பை அந்த ஒரே மாதிரியான ஃபேஸஸாலேயே உருவாக்காது. வேற ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. சரிங்களா? வேற ஒரு ஃபார்ம் தேவைப்படுது. அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஓப்பன் ஃபார்ம்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கியூபிக் இங்க வந்து கியூப் எக்ஸாம்பிளா சொல்றோம் ஃபார்முக்கு. ஆக்டாஹைட்ரான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நீங்க இதுல போய் பார்க்கலாம். அதுக்கடுத்தது இதுல வந்து பிரிசம் பாத்திருக்கீங்களா? பிரிசம், பிரமிட் நான் வரைஞ்சிட்டு பிரமிட் இல்லையா? பிரமிட் இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதாவது க்ளோஸ் ஃபார்ம், ஓப்பன் ஃபார்ம்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சார் இந்த கலை சார் சொல்லுங்க. இப்போ இந்த பத்தி ஓப்பன் ஃபார்ம் சொன்னீங்கல்ல சார், இதுல ஒரு பிளேன் மட்டும் தான் கீழ இருக்கு, மத்த சைடு மேல இருக்கு. அதுவும் நம்ம அன்லைக் அப்படின்னு சொன்னீங்க. அன்லைக் ஃபேஸஸ்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இதுவுமே க்ளோஸ்ட் தானே சார் இருக்கு? க்ளோஸ் அன்லைக் ஃபேஸஸ் அப்புறம் ஏன் சார் ஓப்பன் ஃபார்ம் சொல்றீங்க? ஐ மீன் பை இட்செல்ஃப். அது அப்படிதான் புரிய மாட்டேங்குது சார். அது என்ன சார் சொல்றோம்? டஸ் நாட் இன்க்ளூட் வால்யூம் பை இட்செல்ஃப். ஒண்ணும் இல்ல. இப்போ இதே ஸ்ட்ரக்சராலேயே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் இதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அடியிலே இருந்துச்சுன்னா இப்போ இதுதான் மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தானே அதே மாதிரியான அடியிலே இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 6 ஃபேஸஸும் சேம். ஓகே காஸ் லா மாதிரி. இது இங்க வந்து டிஃபரண்ட். புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கு டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? All faces in a form are of similar size, shape, condition. Okay. All faces in a form are similar size, shape and orientations. இத மனசுல வச்சுக்கோங்க போதும். சிம்பிள். Forms க்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? So this is the crystal forms. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து நம்ம வந்து வேற அடுத்த டாபிக் வந்து இன்டெல் ஆங்கிள் அப்படி ஒரு டாபிக் இல்லையா? ஸோ ஆங்கிள்னா என்ன? அது என்ன ஐடியாஸ்? அதாவது ரெண்டு எட்ஜஸ் மீட் பண்ணிக்கக்கூடிய அது ஏற்படுத்தக்கூடிய இதை வந்து நம்ம ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் பேசிக்கா. பட் இங்க வந்து என்னன்னா இன்டெல் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இது என்ன சொல்லலாம்? சிம்பிளா சொல்ல போனா the two crystal faces meet. கரெக்ட்டுங்களா? இப்போ டூ கிறிஸ்டல் ஃபேஸஸ்னா நான் கியூபி எடுத்துக்கிறேனே. இப்போ ஐ ஹோப் யூ கேன் இது புரியுங்க. இது ஒரு ஃபேஸ். சரிங்களா? இன்னொரு கலர்ல நம்ம ஒரு ஃபேஸ் வரைவோம். இது ஒரு ஃபேஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபேஸஸும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். இந்த ரெண்டு எட்ஜஸும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆங்கிள் பிட்வீன் த டூ அட்ஜசன்ட் கிறிஸ்டல் பிளேட்ஸ்னு சொல்லலாம். ஆங்கிள் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் கிறிஸ்டல் ஃபேஸஸ். பாருங்க, இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கும். இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் ஆர் கான்ஸ்டன்ட். மாறாது. ஈவன் தோ கிறிஸ்டல் சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்சஸ் அப்படின்னா கூட
interfacial angle are not are constant even if the crystal size and shape changes. Crystal size and shape changes. ஸோ இது நடந்தாலும் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இதுக்கு பேர் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்டெனோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் உருவாக்கிருக்காரு. சரிங்களா? ஸ்டெனோ அப்படின்னு பேர் அவருடைய பேரு. லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ப்ரூவ்ஸ் தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் கிறிஸ்டல் இஸ் ஃபிக்ஸ்ட். இந்த கான்ஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட் இதுதான் என்ன பண்ணுதுன்னா this proves that the internal structure that means atomic arrangement of crystal phase is fixed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து என்னன்னா ஒரு ரெண்டு ஃபேஸுக்கு ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிளை வந்து நீங்க மெஷர் பண்ணாலும் அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அந்த அட்ஜசன்ட் ஸ்பேஸ்க்கான ஆங்கிள் வந்து மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் இதுக்கான விஷயம். சரிங்களா? ஐ ஹோப் இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் எட்ஜஸ், இது மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது ரெண்டு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் அப்படிதான் வரும். அப்படி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்ன்றத நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபேஸஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் நான் என்ன சொல்றேன்னா எஃப்ங்கிற சிம்பிளை பிடிக்கணும். சரிங்களா? எஃப் தென் சி இஸ் a number of angles, நம்பர் ஆஃப் ஆங்கிள், எத்தனை ஆங்கிள் அதுல இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றது. அண்ட் இ இஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இப்படி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஃபார்முலால நம்ம இதுல மூணுல எதையாவது ரெண்டு தெரிஞ்சதுன்னா இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். அது வந்து எஃப் பிளஸ் அதாவது ஃபேஸஸ் பிளஸ் எட்ஜஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எட்ஜஸ் பிளஸ் 2ங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இட் இஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ திங்ஸ். மேபி கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த தடவை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக படிப்போம் அப்படிங்கிறதுனால இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபேஸஸ், சிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ், இங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இந்த மூணுக்குமான ரிலேஷன்ஸை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டு தெரிஞ்சதுன்னா மூன்றாவது ஒன்றை நாம் கண்டுபிடித்து விட முடியும், நாமளே கண்டுபிடித்து விட முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். தென் இப்போ வந்து என்னன்னா we will find the determine ஒரு சாம்பிள் கொஸ்டின் போடலாம். number of edges in crystal. number of edges in crystal அதாவது வெறும் கிறிஸ்டல் இல்லாம குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எழுதலாம், அது இன்னும் பெட்டரா இருக்கும். if there are 18 phases and 14 angles அப்படின்னா ரிசல்ட் என்ன? ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 30, 30, 32, ஆப்ஷன் சி 34, ஆப்ஷன் டி 30. So 2 minutes poll, 1 minute poll, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
4 மெம்பர்ஸ் ஒன்லி ஆன்சர்ட். நிறைய பேர் இருக்கீங்க, பட் 4 மெம்பர்ஸ் மட்டும் ஆன்சர் பண்றீங்க. கொஞ்சம் எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லலாம். சி பாருங்களேன், இப்போ f plus c is equal to e plus 2. அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க? there are 18 phases 18 கொடுத்தாங்க, 18 plus angles 14 கொடுத்தாங்க. எட்ஜஸ் தெரியாது. cங்கிறது வந்து என்னதுன்னா இட் இஸ் ஆங்கிள். சரி, ஆங்கிள் 14 கொடுத்தாங்க, அதையும் போட்டுருவோம். 14 is equal to எட்ஜஸ் தெரியாது e plus 2. அப்ப ஃபைண்ட் பண்ண சொல்றது வந்து என்னதுன்னா எட்ஜஸ் தான் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப e is equal to இதுல வந்து ஒரு 32 வரும், 32 minus 2 வரும், e is equal to 30. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். So I hope you understand. I don't know. See any other doubts, you can ask questions. No sir, clear sir. சரி சார், இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா கான்ஸ்டன்ட் கோனியோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிங் கோனியோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்களா? மெஷர்மெண்ட் interfacial angle can be measured. Constant goniometer or reflecting goniometer. இது என்னன்னா இந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அட்டாமிக் பேட்டர்ன்ஸ். அது வந்து நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ பண்றோம், இது அப்படிலாம் இல்ல. இது வந்து என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இதை பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, குவார்ட்ஸ் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் ஆஃப் குவார்ட்ஸ் வந்து எப்போதுமே 84 டிகிரி 33 மினிட்ஸ்லயே இருக்கும். இது ரெண்டு ஃபேஸஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் இப்படி தான் இருக்கும் குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு. The law of constancy of interfacial angle சொன்னவர் யாருங்க? ஸ்பெனோ. சரியா? சரிங்க, ஓகே, நம்ம தொடர்ந்து நிறுத்திக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்